அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சொன்ன போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் நீத்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொன்ன போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். நம்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். நம்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மீது நடந்தவர் எங்கள் இயேசு இயேசு அற்புதர். அங்கோரை காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு இயேசு அற்புதர். அங்கோரை காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அடைந்தவ சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாடினிலே. அடைந்தவ சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாடினிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். மண்ணினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் அற்புதர். அற்புதர் 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 இயேசு
உண்டானால் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆகிலும் உண்டானால் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. என்னோடு பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. ஹல்லேலூயா. நம்ம அவரை அண்டி வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவார் என்று இந்த பாடலின் வரிகள் சொல்லுகின்றன. அவ்விதமாகவே அற்புதமாகவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களையும் நம்முடைய வாழ்வையும் மாற்றுவாராக. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம் வாசிக்கிறேன்னா 15 வாசிக்கிறேன். மார்க் சாப்டர் 1 verse 15. இது இன்னைக்கு 22வது தொடர். மார்க் /22. இந்த முதல் அதிகாரத்தில் 15 வசனத்துக்குள்ளே இது 22வது தொடராக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒவ்வொரு வசனமாய் அந்த பகுதியாய் பிரித்து கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். இப்போ இந்த ஒரு சுவிசேஷத்துக்கே இவ்வளவு நாள் ஆகுது என்றால் இந்த பைபிளில் எங்கே போகிறது? ரோமன்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா சொல்லவே முடியாது, அவ்வளவு சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் ஜீசஸை ப்ரெசன்ட் பண்ணணும் என்பதற்காக, இயேசுவை மக்களுக்கு சொல்லணும், இயேசு எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை சொல்லணும், அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், ஊழியம் செய்தார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழும்பினார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார், திரும்ப இதெல்லாம் இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் அப்படியே 16 அதிகாரத்துக்குள் பொதிந்து இருக்கிறது. இல்லை இயேசு பேசினதெல்லாம் இருக்குது. சரி, அதனால் அதெல்லாம் நம்ம கேட்கும்போது அந்த ஜீசஸை நம்ம இன்னும் அதிகமாக அறிஞ்சிக்கிட முடியும். நம்ம எவ்வளோக்கு அதிகமாக இயேசுவை அறிகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் இயேசுவை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். பாஸ்டர் ஃபினி எப்போ சொல்கிறாங்க, ஸ்பெண்ட் டைம் வித் காட்னுவாங்க. இயேசுவோடு கூட நேரம் செலவழியுங்கள் என்று. அந்த நேரம் எதுனா அவருடைய வேதத்திலும் ஜெபத்திலும், வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் எவ்வளோ நேரம் நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம இயேசுவை புரிந்து கொள்வோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 15ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமாக. வாசிக்கலாமா? காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க என்றார். 3 பகுதி இருக்குது. அதில் முதல் பகுதியை நம்ம ஓரளவு முடித்து விட்டோம். காலம் நிறைவேறிட்டு, த டைம் என்னது, ஃபுல்ஃபில்ட் என்று நான் சொன்னேன், நிறைவு பெற்றது என்று சொன்னேன். தி அப்பாயிண்டட் பீரியட் ஆஃப் டைம் இஸ் ஃபுல்ஃபில்ட். தேவன் நியமித்திருந்த குறித்திருந்த ஒரு காலம் நிறைவேறிற்று, முடிஞ்சிருச்சுன்னு ஆண்டவர் சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட், தேவனுடைய ராஜ்யம் பக்கத்தில் இருக்குன்றார். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் தேவன் நியமித்திருந்த அந்த காலம் நிறைவேறிட்டு என்று சொன்னார். நான் அதை அதிகம் விளக்கலை. அதாவது இயேசு வரணும்னு எதிர்பார்த்த காலம் வந்துருச்சுன்றார். ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களினுடைய நிறைவேறுதலாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்துட்டார். அவர் பிறப்பார் என்பது மரியாளுடைய வயிற்றில் அவர் பிறந்துட்டார். இப்போ அவர் ஊழியத்துக்கு வந்துட்டார். 30 வருஷம் முடிஞ்சிருச்சு. யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஒரு முன்னுரை சொல்கிறான். ஆண்டவர் ஊழியத்துக்குள்ளே வந்துட்டார். ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. பரிசுத்த ஆவி அவர் மேலே வந்து இறங்குது. இந்த விஷயங்களை நம்ம படிச்சிட்டோம். அது போக
அவர் வனாந்திரத்தில் போய் 40 நாள் அவர் காட்டு மிருகங்கள் மத்தியில் சஞ்சரித்து கொண்டிருந்து புசியாமல் அவர் இருந்து, குடியாமல் அவர் இருந்து, அவர் இப்பொழுது ஊழியத்துக்கு வெளியில் வந்து அவருடைய பிரசங்க ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இதை நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். இப்போ காலம் நிறைவேறிட்டுன்னு சொல்லும்போது இன்னொரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள்ளணும். டிஸ்பென்சேஷனில் நியாயப்பிரமாணத்தினுடைய காலம் முடிவடைந்து புதிய ஏற்பாட்டுடைய காலம் ஆரம்பிக்கிறது. இப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுனாலும் இந்த பைபிள் நமக்கு ஒன்று தான். அது பின்னால் நம்ம படிப்போம். நம்ம அதை ரொம்ப பிரித்து பார்க்க வேணாம். அதான் நம்ம முழு வேதாகமத்தை நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இதில் 39, இதில் 27 இயேசு இந்த உலகத்தில் வருவார் என்பதை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிடுச்சு. இயேசுவில் நிறைவேறிடுச்சு. அதே நேரத்தில் நியாயப்பிரமாணத்தினுடைய காலம் முடிகிறது, கிருபையின் காலம் ஆரம்பிக்கிறது. இதை மறந்துடவே கூடாது. இதை போக போக நான் விளக்குவேன். இப்போ நீங்கள் இதை இத்தனை முறை செய்தியை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஏதோ பாஸ்டர் சொல்லணும் என்பதற்காக அல்ல. நம்முடைய மனதில் அது நல்லா பதியணும். ஒரு நல்ல ஆசிரியர் அதை திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குற காரணம் நம்மளோட மைண்டில் அது அப்படியே பதிஞ்சிடணும். நம்மளை எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் கேள்விக்கு பதில் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கணும். இயேசு இந்த உலகத்தில் வந்த பிறகு ஒரு டிஸ்பென்சேஷன் க்ளோஸ் ஆகுது. அது என்னென்னா பழைய ஏற்பாட்டு காலம் முடிவடைகிறது, நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிவடைகிறது. ஆனால் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரலை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்காக வந்தார். நம்ம கொஞ்சம் மண்டை குழம்பும் ரோமன்ஸில் படிக்கும்போது படிச்சுக்கிடுவோம். எப்படி ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரல, அழிக்கவும் வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற அவர் வந்தார். அவருக்குள்ளே தான் அது ஃபுல்ஃபில் ஆகிறது, நிறைவேறுகிறது. அப்போ காலம் நிறைவேறிட்டு என்று சொல். அப்போ பழைய ஏற்பாட்டிலே செய்த சில கிரியைகளை நாம் இப்போ கண்ணுக்கு கண் வாங்கலாமா, பல்லுக்கு பல் வாங்கலாமா? பண்ணக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று ஆண்டவரே மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறார். என் கண்ணை எடுத்தால் உனக்கு 2 கண்ணை எடுத்து தூக்கிடுவேன், ஒரு பல்லை உடைச்ச உனக்கு 32 பல்லையும் உடைப்பேன். நம்ம செய்யக்கூடாது. வேதத்தை சொல்லியிருக்கிறது கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள், ஆண்டவர் அதை கேட்டுக்கிடட்டும்னு விட்டுறணும். நம்ம அதை தொடக்கூடாது. அது ஜட்ஜ்மெண்ட் ஏரியா, அவர் ஏரியா. எவ்வளோ பெரிய வக்கீலாக இருந்தாலும் ஜட்ஜாக மாறணும்னா கவர்மெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். சரியா? அந்த நியாயாதிபதி ரொம்ப உண்மையாக நேர்மையாக இருக்கணும். நான் எப்போ பேப்பர்லாம் படிக்கும்போது, செய்தித்தாளில் படிக்கும்போது, சமீபத்தில் மதுரையில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் போயிட்டு இன்னொருத்தர் வரார். அப்போ ஒரு நீதிபதி சொல்கிறார், நான் படித்த காலத்தில் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னார். என்னன்னா, நீங்கள் வக்கீலாக இருக்கிறீங்க, ஜட்ஜ் ஆகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஜட்ஜ் ஆகணும்லாம் நினைக்க வேணாம். இங்கே இருக்கிற நீங்கள் ஐயோ எப்போ நான் ஆகுறதுன்னு நினைக்கலாம், ஆங்க. சரி, ஆனால் அவர் என்ன சொன்னான்னா, அப்படி ஜட்ஜாக நீங்கள் மாறினீங்கன்னா யாருக்கும் பயப்படக்கூடாது. அது மனிதருடைய முகத்தை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீதியை வளைக்கக்கூடாது. சரியா? அதனால தான் அங்கே உள்ள நீதி தேவதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணை கருப்பு துணியில் கட்டினது போல் இருக்கும். யாரையும், அதாவது அவங்க எந்த பயஸ்ட் இல்லாமல் அவங்க. இப்போ அப்படி ஒருத்தர் இருக்கணும்னா மனிதர்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இல்லை, ஆண்டவர் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்போ ஆண்டவர் தான் நமக்கு நீதி உள்ள நியாயாதிபதி. அதான் பைபிள் பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பழி வாங்கக்கூடாது. ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் அதை இயேசு கிறிஸ்து வழியாக புரிந்து கொள்கிறோம். இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேனே, இப்போ டக்குன்னு ஞாபகத்தில் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு கையும் களவுமாய் ஒரு பெண் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? என் சப்ஜெக்ட் அது இல்லை, நான் அடுத்த பகுதிக்குள்ளே தான் நான் வர்றேன். ஆனால் உங்களுக்கு அதை சொல்லிட்டு போக முடியாது நான் விரும்புகிறேன். எனக்கு கிடைத்திருக்கிற கொஞ்சம் நேரத்தை ரொம்ப கவனமாய் நான் கையாளும்படியாக நான் விரும்புகிறேன். சரியா? தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் இன்னும் தவிர்த்து நான் வருகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போ அவளை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, லீடர்ஸ் எல்லாம் அவளை கல்லறிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் முன்னால் நிறுத்தி ஆண்டவரை எப்படியாலும் பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. அவள்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இப்போ இப்படி தப்பு பண்ணிட்டா, மோசே சொல்லியிருக்கிறார் இவனை கல்லறிஞ்சு கொல்லணும், நீர் என்ன சொல்கிறீன்றான். இயேசுவை கொண்டு வந்து எந்த இடத்துல வந்து மாட்டிட்டாங்க பாருங்க. மோசே இப்படி சொல்லியிருக்கிறாரு, கல்லறிந்து கொள்ளணும். ஏசு ஏற்கனவே சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கல்ல
நிறைவேற்றுகிறதுக்காக வந்தேன். அதில் ஒரு எழுத்தின் உரிப்பு, இப்போ தானே அந்த வளைவு, அந்த புள்ளி அழிந்து போகிறதுக்காட்டிலும் வானம் பூமி ஒளிந்து போகிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியெல்லாம் நீ பேசியிருக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறீன்னு அவரை பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் அவர்கள் குற்றத்தை உணர்த்துகிறார், தரையில் எழுதி. எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு மாத்திரம் இருக்கிறார். அந்த பொம்பளை, அந்த பெண் நிற்கிறார், அந்த ஸ்திரீ. அப்போ ஆண்டவர் நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், நல்லா கவனிங்க, ஒருத்தரையும் பார்க்கல, எல்லாம் ஓடிட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே குற்றம் இருக்குன்னு தெரியும், போயிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கல்லெறிடான்றார். உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீ எறியலாம். அப்போ அவங்க கல்லை எடுத்துகிட்டு வந்தவங்க இயேசு குனிந்து தரையில் எழுதின உடனே அவங்க மனசாட்சியில் அவங்களுக்கு குத்திருக்கு. டேய், அதில் பைபிளில் சொல்லுங்க, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் போய்விட்டார்கள் என்று அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும். பெரியவங்க தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க, விளக்கம் சொல்ல விரும்பலை. சிறியோர் எங்கே பண்ணியிருக்காங்க கவனிங்க. அதில் சின்ன பிள்ளைய தப்பு பண்ணியிருக்காங்க சார். எப்படி நீங்கள் கேட்காதீங்க, விளக்கம் சொல்ல நேரம் இல்லை. பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவரும் தனித்தனியாய் போய்விட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. கூட்டமாக எரிய வந்தாங்க, ஆனால் எல்லாம் போயிட்டாங்க. இயேசு அந்த பெண்ணும் தான் இருக்கிறார். நல்ல சிச்சுவேஷன். இப்போ கல் எரியும்னா யார் எரியலாம் சொல்லுங்க? இயேசு ஒருத்தர் தான் எரியலாம். அவர் ஒருத்தர் தான் குற்றம் இல்லாதவர். நமக்கு பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே மரித்தவர். யாரை பற்றி தப்பு பண்ணாதவர், தப்பு பேசாதவர். அவர் எரியணும்னா அவர் எரியலாம். அவர் எரிஞ்சாரா? இல்லை, அவர் எரியல. அவர் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நான் உன்னை கண்டம் பண்ணலாம். இப்போ ஐ ஹவ் ஆல் ரைட்ஸ். நான் தேவகுமாரன். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை என் கையில் தேவன் கொடுத்துருக்கிறார். நான் இப்போ பண்ணலாம் உன்னை, ஆனால் நான் உன்னை பண்ணலை. நான் உன்னை பண்ணலை, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாங்க, போ, இனி பாவம் செய்யாத. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் வரைக்கும் வர்றாங்க நம்ம அடிக்கலான்று. இன்னொருத்தர் ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொன்னவுடன் அந்த மன்னிப்பு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார், என்னமும் அப்புறம் செய்யலாம் கிடையாது. இந்த இடத்துல தான் கிருபையை நீங்கள் நல்லா விளங்கி கொள்ள முடியும். நீ போ, இனி பாவம் செய்யாத. உன் லைஃப்பில் இதோட திருந்திக்கோ, இதோ மாறிக்கோ, இனி நீ அதுக்குள்ளே போகாத என்று ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இயேசுவை போல ஞானமாய் பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் இயேசுவை போல பேசுவதற்கு பழக வேண்டும். அவன் பேசினது போல் ஒருவனும் ஒரு காலம் அவர் பேசவில்லை. அப்போ இயேசு எவ்வளவு தூரம் அவளை மன்னிக்கிறாரு, மறக்கிறாரு. ஆனால் நீ இனி தப்பு பண்ணாதன்றார். என்றால் டிஸ்பென்சேஷன் வேற மாறிடுச்சு, வேற கியர் விழுந்துருச்சு. இப்போ ஆண்டவர் வேற விதமாக கொண்டு போகிறார். அப்படி சொன்ன உடனே அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன தப்பு பண்ணலாமா? இல்லை. மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லி இருக்கிறது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபசாரம் பண்ணினது. தப்பு சொல்கிறேன் என்று இந்த வார்த்தையை கூட ரொம்ப அடக்கி பேசுகிறேன், கர்த்தர் கிருபை காப்பாராக. ரைட்டா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் ஒருத்தரோட ஒரு தவறு பண்ணாதான் தவறு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில், நீ பார்த்தாலே தப்பு, அந்த எண்ணத்தோடு பார்த்தாலே தப்பு. அப்போ ஆண்டவர் எங்கே பண்ணுறாருன்னா, அந்த சட்டத்தை கூர்மையாக்குகிறார். பழைய ஏற்பாடு முற்றிட்டு என்று நாம் சொன்னாலும் கூட, அந்த பழைய ஏற்பாட்டை நிறைவு செய்யும் போது அதை மிக கூர்மையாக வலிமையாக இயேசு கிறிஸ்துவுடைய புதிய ஏற்பாடு சட்டம் இருக்கிறது. அதனால் புதிய ஏற்பாட்டை ஒரு தேவனுடைய பிள்ளை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கண்ணோட்டத்தில் நாம் அதை வாசிக்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சட்டத்தை அடித்து நொறுக்கலை, தூரத்துக்கு போடலை, அதை இன்னும் ஷார்பன் பண்ணி கொடுக்குறார். நீ செஞ்சால் தப்புன்னு பழைய ஏற்பாடு சொல்லுது, நான் சொல்கிறேன் நீ அந்த எண்ணத்தோட சிந்தையில் இருந்தாலே தப்புன்றார். அப்போ அது எவ்வளவு
இப்போ இந்த சிந்தையை யார் அறிய முடியும்? உலகத்தில் இருக்கிற காவல்துறை தவறை கண்டுபிடிக்க முடியலாம், முடிக்க முடியாது. எஃப்ஐஆரில் எப்படி போட்டிருக்கிறாங்களோ, சாட்சியங்கள் எப்படி கோர்ட்டில் வருதோ, எப்படி வக்கீல் வாதாடுறாங்களோ அதை வச்சு தான் கொடுக்க முடியும். ஆனால் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற தேவன் சிந்தைகளை அறிந்தவர், என் நினைவுகளின் தோற்றங்கள் முதலாய் அறிந்தவர். அவருக்கு எல்லாம் தெரியும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஓ ஜீசஸ் அது ரொம்ப அழகாக அதை கொண்டு போய், இப்போ வந்திருக்கிற காலம் வேற, நான் வந்துட்டேன். ரோமன்ஸில் வரும்போது அதை படிப்போம். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். அட் ஹேண்டுன்னு என்ன அர்த்தம்? உன் கை எட்டின தூரத்தில் இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்வேன் என்றால், ஆண்டவர் சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யம் எப்படி பக்கத்தில் இருக்குது, நான் வந்துட்டேன், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இதை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இயேசு ஏன் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அவர் பேசினார்? பாருங்க, யோவான் ஸ்நானகன் பேசும் பொழுதும், மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், லூக்கா வாசித்து பாருங்கள். யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றான்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பேசுகிறார். என்ற குடும்பத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், பரலோக ராஜ்யம் என்று இயேசு சொல்லுகிறாரே, பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் ரெண்டு வார்த்தைகளுமே யூஸ்ட் இன்டர்சேஞ்சபிளி அப்படி என்று நாங்கள் சொல்வோம். பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் அதில் ஒரு ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தினுடைய 2வது குறிப்பு என்ன? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. நான் வந்துட்டேன், நீங்கள் என் டைமுக்காக வெயிட் பண்ணீங்க, இப்போ நான் வந்துட்டேன், இப்போ என்ன தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப பக்கத்தில் இருக்கு என்று சொல்லுகிறார். ஏன்னா நான் வந்துட்டேன், அதுக்கு பொறுப்பாளி நான் தான், அதுக்கு உத்தரவாதம் நான் தான். இஸ் அட் ஹேண்ட், இப்பொழுது இது மிக மிக சமீபமாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நல்லா கவனிக்கணும், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று சொல்லும்போது சில நேரங்களில் பாசிட்டிவ் நோட் எடுக்கிறதுக்கு முன்னால் நெகட்டிவ் நோட்டு போட்டு பார்க்கணும். ஒரு 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 கோர்ட்டில் ஒரு கேஸ் வாதாடும் பொழுது கூட ஒருவர் அழகாக சொல்லுகிறார், நம்ம என்னைக்கும் நமக்காக வாதாடும் பொழுது அடுத்த பிரதிவாதி என்ன சொல்லுவான்றதையும் நம்ம பார்த்தா தான் நம்ம இந்த கேஸை கரெக்டாக விளங்க முடியும் என்று சொல்வார். வாதி பிரதிவாதி என்று சொல்வார்கள். ஆப்போசிட் பார்ட்டி என்ன நினைப்பாங்க, அவங்க எந்த ஆங்கிளில் வர்றாங்க என்பதையும் ஒருத்தர் திங்க் பண்ணணும். அது மாதிரி எது தேவனுடைய ராஜ்யம் அல்ல, இதை சொல்கிறதுக்கு தான் இப்போ வந்தீங்களா பாஸ்டர்னு கேளுங்க. ரோமர் 14:17 சொல்லி இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்று நினைத்தால் உடனே என்ன நினைக்கலாம்? நல்லா சாப்பிடலாம், நல்லா குடிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் போய் குடிச்சுக்கிட்டு வெறிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குரிய இடம் கிடையாது. இடத்துல சொல்லி இருக்கிறது, அசுத்தமானது ஒன்றும் உள்ளே பிரவேசிப்பதில்லை. வெளிப்படுத்த பரலோகத்தில் போய் அநியாயக்காரன் உள்ளே வருவதில்லை, கொலைகாரன், கொள்ளைக்காரன், திருடர், உதாசீனர், பொறாமைப்படுகிறவர்கள் ஒருத்தரும் உள்ளே வருவது இல்லை. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது அங்குள்ள பரலோகத்தையும் குறிக்கிறது. அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. பிறகு எது தேவனுடைய ராஜ்யம்? தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராஜ்யம் என்று சொன்னாலே ஒரு ராஜா இருக்க வேண்டும். ஒரு ராஜா இருந்தால் அவர் எங்கே உட்காருவார்? சிங்காசனத்தில் அமருவார். அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்வார். அப்படியானால் ஹிஸ் ரூல், அவருடைய ஆளுகை. ஒரு ராஜா, அவர் செய்கின்ற ஆளுகை, அந்த ஆளுகை கீழே உள்ளதான மக்கள், அந்த மக்கள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிற மக்கள், வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற மக்கள், அவர்கள் வாழ்வதற்கென்று ஒரு எல்லை. அப்போ ஒரு ராஜா, ஒரு சிங்காசனம், அவருடைய ஆளுகை, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட மக்கள், அடுத்து அவர்கள் வாழுகின்ற ஒரு எல்லை, ஒரு இடம். அப்போ ஒரு ராஜ்யம் என்று ஒரு நாடு எடுத்துக்கிடுங்க, ஒரு தேசத்தை எடுத்துக்கிடுங்க, அதுக்கு அந்த ராஜ்யம் என்று சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, அதுக்கு ஒபே பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அவங்க வாழ்கிறதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு
எல்லை இல்லை. முழு உலகமும் அவருடைய எல்லை. பூமியும் அதிநிறைவும், உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. அவரே பூமி அனைத்திற்கும் ராஜா. சங்கீதத்தை சொல்லியிருக்கிறது, கருத்துடனே அவரை பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. இயேசு ஒரு தேசத்திற்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும் அவர் ராஜா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது தேவன் தான் அந்த ராஜா. அந்த தேவன் உட்கார்ந்திருக்கிற ஒரு சிங்காசனம் என்று ஒன்று இருக்கிறது. அவர் சிங்காசனத்திலிருந்து நீதியாய் நீதி செய்வார் என்று சொல்லி இருக்கிறது. அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளாய் நாம் பிரஜைகளாய் இருப்போம் என்பது உண்மை. ஆகவே எது அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல. இரண்டாவது, இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் கிங்டம். இயேசு கிறிஸ்து ஒரு அரசியல் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரல. விளங்கிக் கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. யூதர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? மேசியா வருவார், நம்ம பாலஸ்தீனத்துக்கு கப்பம் கட்டுறோம், நம்மளை விடுவிச்சிருவார், இவங்க நம்மளை நசுக்கிறாங்க, இந்த மேசியா கீழே நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் என்று நினைக்கிறார். ஆண்டவர் அது இல்லைன்றார். மை கிங்டம் இஸ் நாட் பொலிட்டிக்கல் கிங்டம். ஏன்? யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பிலாத்து இயேசுவை இன்ட்ரோகேட் பண்ணுறான். பிலாத்து உண்பதாக இயேசு நிற்கிறார். அவனை உள்ளே கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறான். நீர் யூதருடைய ராஜாவான்னு கேட்குறான். வந்துட்டல்ல, ஏன்னா இவர் எதை பேசிக்கிட்டு இருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு பேசினது வெறும் யூத ஜனங்களுக்குள்ள மாத்திரம் அல்ல, யூத ஜனங்களை ஆட்சி செய்கிற ரோம அரசாங்கத்துக்கு நியூஸ் போயிடுச்சு. இவர் வேற ஒன்றை பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் ரோம அரசாங்கம் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. சின்ன இடம், அதனால் இயேசு ஒரு வார்த்தை வச்சா போதும், அது உலகம் பூரா போயிடும். அப்படியே கீர்த்தி பரவிட்டுன்னு சொன்னது போல் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஸ்ப்ரெட் ஆகுது. நம்மளை கடல உங்கள் வெரி குட் கம்யூனிகேட்டர்ஸ் டக் 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 டக்குன்னு பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. சரி போட்டு, நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறேன். இயேசு எப்படி பேசுகிறார் பாருங்க. 34ஆம் வசனத்தில் ஒன்று எஸ்ன்னு சொல்லணும், இல்லை நோன்னு சொல்லணும். இப்போ என்கிட்ட கேட்டு நீங்கள் ஒரு ஆண் மகனா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஆம் என்று சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். சரியா? நீங்கள் ஒரு ஆண் மகனா என்று மேலா ஃபீமேலான்னு கேட்டால் சொல்லணும்ல. நீர் யூதருடைய ராஜாவா, நீர் அரசாங்க உத்தியோகத்தினரா அப்படின்னா ஒன்று இல்லைன்னு சொல்லணும். அப்போ இல்லைன்னா நீ யாருன்னு கேட்பான். நான் ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவன் வரணும். ஆண்டோட கேட்குறாங்க, நீர் யூதருடைய ராஜாவா? இயேசு சும்மா இருக்கக்கூடாது. பிலாத்தா இருந்தானே, யாரா இருந்தானே, நீரா இப்படி சொல்லுகிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களா? மாட்டிட்டாரா இல்லையா? நீரா சொல்றீரா? இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீர், உனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கும். நீரா இப்படி சொல்லுகிறீரா இல்லை மற்றவர்கள் என்னை குறித்து உம்மிடம் இப்படி சொன்னார்களா? யார் போட்டு கொடுத்தாங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? நம்ம என்ன நினைப்போம்? ஏசு கிறிஸ்துக்கு ஒன்று ஆம்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும்னு. ஏசு கிறிஸ்து பிலாத்துவாக இருந்தாலும் அவனை ஒரு நிமிஷம் சிந்திக்க வைக்கிறார், யோசிக்க வைக்கிறார். ஏசு கிறிஸ்துவோட ஒவ்வொரு வார்த்தை, இப்போ நம்ம சொல்கிறோமே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக சங்கீதம் 19 சொல்கிறோம்ல. அப்போ இயேசு நீர் யூதருடைய ராஜாவை என்று கேட்கிற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. ஏன்னா அது ஒரு ட்ரீசனாக மாற முடியும், அது ஒரு பெரிய ராஜாங்க குற்றமாக மாற முடியும். ராஜாங்க குற்றம்னா உள்ள தூக்கி போட்டுடலாம். ஆண்டவர் அதுக்கு வந்திருக்கிறார், அது வேற. ஆனால் அவர் சிலுவையில் மறிக்க வந்திருக்கிறார். அவர் ஒரு குற்றம் செஞ்சு மறிக்க அவர் வரல. அதனால் நீராய் சொல்லுகிறீரா இல்லை இன்னொருத்தவங்க கொடுத்து இப்படி சொன்னாங்களான்னு கேட்குறாரு. இதெல்லாம் படித்து பார்க்கும், இந்த வசனத்தை படிக்கும்போது தான் இயேசு என்ன ரொம்ப ஞானமாக அவர் பேசுகிறார். அவன் உடனே சொல்கிறான், சும்மா சீட்டில் உட்காந்து, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். உன் சொந்த ஜனம்தான் என்கிட்ட போட்டு கொடுத்துருக்கு. அப்போ நம்மளை போட்டு கொடுக்கறது யாரு? நம்ம குடும்பமும் நம்ம சொந்தக்காரங்களும் தான். நீ கை வைத்து அல்லையிலையோ சொல்ல மாட்டீங்க, ஆமேன்னு சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது. நமக்கு தெரியும்
நமக்கு எதிரி நமக்கு ஏற்ற வீட்டுக்காரன் தான். இப்போ எனக்கு வெத்து பிளாட் இருக்குது விடுங்க சார், நம்மளை போட்டு கொடுக்குறதே நம்ம சுற்றி உள்ளவங்க தான். நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களே வேத்த சொல்லியிருக்கிறது, உன் குடும்பம் தான் உனக்கு சத்துருக்கள், எனிமீஸ். நம்ம வேற எங்கே எனிமீஸ் போய் வாங்கணும்? பாகிஸ்தான்லேயே வாங்க வேண்டியதில்லை, ஆப்கானிஸ்தானில் வாங்க வேண்டியதில்லை, நம்மகிட்டே வாங்கிடலாம். இப்போ இந்த பைபிள் ஸ்டடியில் தான் இதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பேர் விரோதமாக இருக்காங்களே எதிரியாக, வேற யாரும் நம்ம வீட்டுக்காரங்க தான் இருப்பாங்க. உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். கேட்குறான், நீ என்ன பண்ண? அதெல்லாம் ரைட்டு, நீ என்ன பண்ண? இப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மை கிங்டம் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் காண்டம். கிங்டம்னு சொல்கிறதுக்கு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. மை கிங்டம் இஸ் நாட் பிலாங் டு திஸ் கிங்டம். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு ஒருவேளை உரியதாக இருக்குமானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. இந்த ராஜ்யம் என் ராஜ்யம் இல்லைன்ற ஒரு வார்த்தையில் இயேசு மடக்கலை. அதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. என்னது? என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் மாத்திரம் இந்த உலகத்துக்குரியதாக இருந்தால் எனக்குன்னு போராடுற மக்கள் இருந்திருப்பாங்க. மத்தேயு சுவிசேஷம் 26 வரும். சரியா? மத்தேயு சுவிசேஷம் 26:53 பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒருத்தனை போட்டான். 53ஆம் வசனம் ஜீசஸ் சொல்றாரு அழகா, நான் என் பிதாவை இப்பொழுது நான் கூப்பிட்டேன்னா அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டேன் என்று நினைக்கிறாயோ? நான் இப்போ ஃபாதர் காதுக்கு டெலிஃபோன் பண்ணேன்னா, செல் எடுத்து ஒரு அடி அடித்தேன்னா இப்போ 72,000 பேர் இருப்பாங்க. 12 லேகியோன் என்றால் 72,000 தூதர்கள். அப்போ மார்க்கு சுவிசேஷத்தில் சொன்னேன், உன் பேர் என்ன? லேகியோன். ஏன்னா 6,000 பொல்லாத தூதர்கள் அவனுக்குள்ளே இருந்தாங்க, அசுத்த ஆவிகள் இருக்கிறது. இங்கே 12 லேகியோன் என்று சொன்னால் 12 × 6,000 பெருக்குங்க, 72,000 தூதர்கள். அப்போ ஆண்டவர் இறங்கி வந்தார்னா, இப்போ நீங்கள் பூனைப்படை, கருப்பு படை, வெள்ளைப்படை, இந்த படைகள்லாம் இருக்குல்ல, 72,000 பேராக இருக்காங்க. ஏசு சுற்றி 72,000 பேர் நிற்பாங்க. ஒரு தூதனுடைய வலிமை என்ன? சீரிய இராணுவத்துக்குள்ள ஒரு நாள் ராத்திரி போய் 1,80,000 பேரை கொண்டிருக்காங்க. மீதி கொஞ்சம் இருந்திருக்கும், எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு தூதன் ஒரு ராத்திரியில் 1,80,000 பேரை அடிச்சிட்டான். நம்ம ஒரு நாள் உட்காந்து ஒருத்தர் அடித்தோம்னா எத்தனை பேர் அடிப்போம்? அடி வாங்கிட்டு வருவோம் சட்டக்கலியை. நம்ம இவங்களையும் அடிச்சு அடி வாங்கிட்டு தான் வருவோம், மேலே எனக்கு கொடுக்க முடியாது. ஒன்று சிலர் வேணால் செய்யலாம். ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் சொன்னால் 72,000 பேர் இறங்கி வருவான். போய் சொல்லுவாரா இயேசு? எனக்காவது வசனங்களை எனக்கு வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எவ்வளோ அத்தாரிட்டியாக பேசுகிறாரு தன்னை அரெஸ்ட் பண்ண வரவங்ககிட்ட. நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால், இப்போ நான் கூப்பிடணும், முன்னால் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் கூப்பிட்டா 72,000 பேர் இருப்பாங்க. தூதர்கள் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? தூதர்கள் இந்த இடத்துல வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ன்றேன் நான். டெல்லியில் பரப்பிட்டு 36 மணி நேரம் கழித்து வருவாங்களா? ஃப்ளைட்டில் 3.5 மணி நேரம் கழித்து வருவாங்களா? இங்கே இருப்பாங்க. அவர் காட்டின் செட்டைகளில் அவர் செல்லுகிற அவருடைய தூதர்களை காற்றுகளாக என்று பைபிளில் போட்டிருக்கு. சங்கீதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா, அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாக, ஒரு காற்று முழு உலகத்தையும் நிரப்பி இருக்கிறது போல அவருடைய தூதர்கள் ஒரு நிமிஷத்தில் பக்கத்தில் இருப்பாங்க. கரங்கள் ஒத்துக்கத்தில் மகிமைப்படுத்துவோம். சரி, நாங்கள் வேதத்தை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம்? அவ்வளோ சொல்லியும் வாசிக்காத தேவனுடைய பிள்ளைகள் இருப்பாங்கன்னா நான் சொல்ல, ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் தேம். போன வாரம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு போன வாரத்தில் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. நான் சொன்னேன், பைபிள் கொண்டு வராதவங்க உங்கள் கை தூக்க நான் சொன்னேன்னா உங்களை எம்பாரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களை சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும். நான் வேண்டாம், அப்படி செய்ய விரும்பலை. ஆனால் பைபிள் நீங்கள் கொண்டு வரணும்னு சொன்னேன். அன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, கையில் பைபிள் இல்லை.
அவர் சொல்கிறார், என்னை நறுக்குன்னு குத்துச்சு பாஸ்டர்ன்றார். நான் சொன்னேன், தெரியாது, எனக்கு தெரியாது. நான் வந்து ஒருத்தரை இல்லை பாஸ்டர் நீங்கள் சொன்னது என்ன நறுக்குன்னு குத்துச்சுன்றார். அப்போ இன்னொருவர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது கூட வந்து நான் பைபிள் கொண்டு வர்றேன்னா அது தப்பு என்று ஒரு உணர்வு இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவ உலகத்தில் ஆண்டவர் சொல்றார், உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற ஒரு உணர்வு இருக்குதா? ஆண்டவரை தேடுகிற ஒரு உணர்வு இருக்கிறதா? என் ஆண்டவர், என் இரட்சகர் எனக்கு இந்த உயிர் மூச்சை கொடுத்திருக்கிறார். அகில உலகத்தையும் ஆகாயத்தையும் விண்மீன்களையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வானத்தையும் பூமியையும் இயற்கையும் குளங்களையும் எனக்கு படைத்து கொடுத்திருக்கிறார். என்னை இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார். நான் இன்னைக்கு உயிரோடு கூட நான் இருக்கிறேன்னா அவர் சொன்ன கிருபை என்று நினைப்பேன் என்று சொன்னால் நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன். என் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். என்னை வாழ வைத்த தெய்வம் நீர் என்று சொல்வேன். என்னை இன்றைக்கும் வாழ வைக்கிறவர், வாழ வைக்க போகிற தெய்வம். ஆண்டவரே, நான் மனுஷனுக்கு பயப்படுறல்ல, மனுஷனை மதிக்கிறேன், ஆனால் உமக்கு பயப்படுவேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதெல்லாம் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பம். எனக்கு மேலே நீர் இருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீர் என்று சொல்வோம். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, ஒரு நிமிஷத்தில் நான் கேட்டேன்னா எத்தனை பேர். அப்போ இயேசு எவ்வளோ வலிமை உள்ளவர். அவர் சொல்கிறார் அவன்கிட்ட பார்த்து, நான் இப்பவும் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் என் ஊழியக்காரர் எனக்காக போராடி இருப்பார். அப்படி நான் செஞ்சேனா? இல்லை. நீ என்னை சிறைப்பிடிச்சு கொண்டு வந்த மாதிரி நீ கொண்டுட்டு வந்த. நான் ஒன்றும் உன்ட்ட பேசலையே, நான் ஒன்றும் எதுக்கலையே வந்துட்ட. என்னை அடித்த, காரி துப்புன, இரவு நேரத்தில் என்னை 4 இடத்துக்கு நீ கூட்டிகிட்டு போன. பிலாத்துக்கிட்ட கூட்டு போய், ஏரோதுகிட்ட கூட்டிகிட்டு போய், பிலாத்து உன்னுடைய சங்கத்துக்கு ஆசாரிய சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போய் என்னை நாய் போல் நீ அலைய வச்சல. ஆனால் நான் உன்ட்டு சண்டை போடலை. ஏன் தெரியுமா? என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதல்ல. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நல்லது புரிந்தவர்கள். அதாவது என்னுடைய ராஜ்யம் இருக்கிறது, ஆனால் இந்த ராஜ்யம் இந்த உலகத்தினுடைய அரசியல் சாம்ராஜ்யம் அல்ல. ஸோ தேவன் இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கும்போது என்று சொல்லும்போது அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது ஒரு அரசியல். ஆண்டவர் அரசியலை ஸ்தாபிச்சிருக்கலாமே. அப்போ நான் ஒரு ராஜ்யம் எது சார்? சரி, அதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் உயிர்த்தெழுந்தார், பரமேறி போகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ நிறைய பேர் கூடி நிற்கிறாங்க. இதில் மெயினாக சீஷர்கள் தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன். யூதர்கள் இருந்தாங்களா? ஆனால் சீஷர்கள் தான் இருந்திருக்கணும். அப்பொழுது கூடி வந்தவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் கேட்குறாங்க. ஏன் இது அரசியல் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆண்டவர் வரலன்றது நம்ம தெரியணும். அவங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. இக்காலத்திலா நீர் என்ன சொன்னீர்? காலம் நிறைவேறிட்டு என்று சொன்னீர், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று சொன்னீர். இப்போ நான் உம்மை பார்த்து கேட்குறேன், இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் இதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க. அவர் உயிரோடு கூட வந்துட்டார். சீசர்கள் முதல்ல நம்பலை, இப்போ பார்த்துட்டாங்க. அவரோட கூட 40 நாளுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியும் இயேசு ஒரு பொய் சொல்ல மாட்டார். இயேசு ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு தான் வந்தார். எங்களுக்கு சில கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒன்று கேட்டுக்கிடுவோமே, சும்மா ஒரு விட்டு பார்ப்போமே. நம்ம சில நேரத்தில் சிலர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கணும்னா ஏதாவது ஒன்று அப்படி விட்டு கொடுக்கறது. அதாவது ஒரு பதிலை எடுக்கிறதுக்கு இங்கிட்டு குத்தி பார்க்கறது, இங்கிட்டு குத்தி பார்க்கறது. சிலருக்கு நல்ல நேக்கு தெரியும்ல, இங்கிட்டு குத்தி பார்த்து கொட்டையை வெளியே எடுக்கலாமா, எங்கிட்டு கொட்டி எடுக்கலாமா. அதாவது எங்கிட்டா போட்டு வாயிலிருந்து பிடுங்கணும். இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்களாம், ஆனால் நாங்கள் சொல்லணுமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம், போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இன்றைக்கி இந்த உலகத்தில் உள்ளவங்க என்னென்னா, எங்கிட்டா ஒரு கேள்வி போட்டு நம்மளை மடக்கி நம்மகிட்ட இருந்து ஒன்று எடுக்கணும்னு பார்க்குறாங்க.
இயேசு கிறிஸ்துவிட்ட நடக்காது. கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். அப்படி போடுற மாதிரி ஒன்று போடுறாங்க பாருங்க. எதுக்காக? நீ ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தீர்னா, அரசியல் சாம்ராஜ்யமாக இருந்தால் நீ சீஃப் மினிஸ்டராக இருப்பீர், நான் ஒரு கேபினெட் மினிஸ்டராக இருப்பேன். நீ பிரைம் மினிஸ்டராக இருந்தால் நான் ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருப்பேன், நான் ஒரு டிஃபென்ஸாக இருப்பேன், நான் ஒரு ஹோமாக இருப்பேன். இவங்களுக்கு ஆசையை பாருங்க, ஆசை தோசை அப்பளம்ன மாதிரி இவங்களுக்கு ஆசை ஆளணும். அப்போ 3 வருடம் இவங்களுக்கு உட்கார்ந்து பூ பூ பூன்னு போதித்து ஊதுன்னு ஊதி, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதில்லைன்னு சொன்ன பிறகும் கூட, போதித்த பிறகும் கூட இவங்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இயேசுவை பின்பற்றி இருக்கிறாங்க. இப்போ இயேசுக்கு தெரியும் நாம் பிதாவிட்ட போகிறேன் நறுக்குன்னு சொல்லிட்டா இருப்போம். ஆனால் இனிமேல் இவங்களை இப்படியெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. இப்படி விட்டு வச்சா இவங்களால நிறைய இடைஞ்சல் பிரச்சனைகள் வரும் என்றதை அறிந்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பிதாவானவர் ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உனக்கு அடுத்ததல்ல என்றார். That is none of your business என்றார். அதை எடுத்து படிங்க. பிதாவானவர் வாசிங்க பார்ப்போம். இப்பமா கொடுப்பீர்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா இது இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அதுக்கும் அவங்கள சுற்றி விட்டுக்கிட்டு இருக்கார். இப்போ நம்மளை ஒருத்தர் ரொம்ப பேசுனாங்கன்னா அவங்கள இப்படி தலையை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படியே திருப்பணும். இப்படியே கொஞ்ச நேரம் இப்படி திருப்பிட்டு இப்படி விட்டுருங்க, அவங்க நேரம் எம்மட்ட வரமாட்டாங்க, எங்கிட்ட போயிடுவாங்க. அப்படி செஞ்சிடணும். மூளைக்கோள். இப்போ நம்ம சில பிள்ளைகள் எடுத்து அவனை கேட்கும், என்ன செய்வோம், இப்படியே சுற்றும், அது இப்படி சுற்றி எங்கிட்ட போய் டொப்புன்னு விழுந்துடும். அப்படிதான் இருக்காங்க பாருங்க. பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற, ஆதீனம் என்பது அவருடைய ஃபோர்நாலேஜ், அவருடைய விஸ்டம். அவர் ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதை அறிகிறது. ஆதீனம்னா உங்களுக்கு தெரியுமில்ல, இப்போ மதுரை ஆதீனம் மாதிரி, அதாவது எல்லாத்துக்கும் மேலே தலைவர் அவர் தான் எல்லா கோயிலுக்கும். அந்த மாதிரி பிதாவானவர் ஆதீனத்தில் வைத்திருக்கிற அந்த 2 வார்த்தையை படிங்க. காலங்களையும் வேளைகளையும். காலம் சமயம், காலம் பெருசு சமயம் சிறுசு. கைவிட வைத்து புரியுதா? காலங்களையும் சமயங்களையும். 1947 நீங்கள் சுதந்திரம் எப்போ கிடச்சிச்சு? ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் 1லேருந்து 31 நாள் இருக்கு. எப்போ? ஆகஸ்ட் 15. 1947 சுதந்திரம் பெற்றோம். எப்போ? ஆகஸ்ட் மாதம். எப்போ நாள்? 15. எப்போ கிடச்சிச்சு? ராத்திரி 12 மணிக்கு. இன்னும் பாயிண்டாக வந்தீங்கன்னா, we got the independence at 12 o'clock at the midnight. தான் ஃப்ரீடம் அட் மிட் நைட்னு ஒரு புக்கே இருக்குது. அப்போ தான் நேரு பேசுகிறார் பார்லிமெண்ட்டில், நம்முடைய தேசம் சுதந்திரம் பெற்று விட்டது. அப்போ டைம் இருக்கா இல்லையா? காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? இவ்வளவு தூரம் சீசருக்கு 3 வருஷம் என் சிநேகிதர்னு கூட சொன்னார், ஏயா என் நண்பர்னு கூட சொன்னீரே, இப்போ என்ன சொல்கிறேன்னா அது உங்கள் வேலை இல்லைன்றார். ஏன்னா நண்பன்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் உள்ள சகோதரர் சகோதரின்னு பைபிள் ஆண்டவர் உங்களை இனி சகோதரர் சகோதரிகள்னு சொல்கிறாரு. யோவான் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு மரியாள்கிட்ட பேசும்போது என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள்னார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க பெற்றோருக்கு அவங்க பிள்ளையா பிறந்திருந்தா கூட எனக்கு அவங்க பிரதர்ஸ் அண்மைய நிலைமையில். எனக்கு அப்படி இருக்கும்போது அது உனக்கு வேலை இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்முடையது அல்ல. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? அது புரிஞ்சுருங்க ஐயா. இப்போ எத்தனை பேருக்கு இது புரியுது? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உண்மையாக நம்ம எவ்வளவோ ஜீசஸுக்கு உள்ளுக்குள்ளே கூட போய் உட்கார்ந்துருக்கலாம், யோவானை போல மார்பில் கூட சாஞ்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவனுக்கு மறைக்கிறதுனால ஆண்டவர் மறைப்பார். He is a sovereign Lord. அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவருடைய ஞானத்துக்குள்ள நம்ம போறதுக்கு நம்ம யார் அப்படின்னு கர்த்தர் கேட்பார். அது என்னுடைய ரைட் ராயல், என்னுடைய உரிமை. அது இஸ் மை ப்ரீரோகேட்டிவ் பவர். அதுக்குள்ள நீ உள்ள உன் மூக்க நுழைக்கவோ உள்ள தலை போடுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ சில நேரங்களிலே சில இடங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரிடத்தில் வந்தால் கூட எந்த இடத்த தொடருமோ அந்த இடத்துக்கு மேலே நம்ம ஆண்டவர்கிட்ட போயிடக்கூடாது, சண்டை போடக்கூடாது.
நீங்கள் ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் சண்டை போடுறாங்க தெரியுமா? பொதுவாக நான் சொல்கிறேன், ஆண்டவரை ஐயோ தொந்தரவு பண்ணி ராத்திரி எழுப்பி அவரை போட்டு படாத பாடுபடுத்தி அவரை நிம்மதியாக இருக்கவே விடுறதில்ல. இயேசுவே இயேசுவேன்னு இவங்க தங்க பிரியத்தை நிறைவேற்றுவதற்கு, தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ராத்திரி பூரா நான் ஜெபம் பண்ணுறேனே, ராத்திரி பூரா நான் ஜெபம் பண்ணுறேனே, நான் விழித்திருந்து நான் ஜெபம் பண்ணுறேனே. பிதாவுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உன் ஜெபம் தவறல்ல, ஜெபிக்கிறது தவறல்ல, ஐம் சாரி. ஆனால் உன் ஜெபம் தப்பு. ஜெபம் பண்ணணும் அவசியம், ஆனால் நீ பண்ற ஜெபம் சரியில்லை. நீ யூ ட்ரை டு ட்விஸ்ட் மை ஹேண்ட், am I right அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். நீ என் கையை வளைக்கிறதுக்கு பார்க்குறியா, என் கையை முறுக்கணும் நீ பார்க்குறியா? ஆண்டவர் சொன்னார், நான் மண்ணென்று நினைவு கூறுகிறோம். யோபு ரொம்ப பேசுறான், கர்த்தர் சொல்லிட்டார், டேய் பதில் சொல்றா, இப்போ இடை கட்டி கொண்டு உட்கார், நான் நம்மகிட்ட கேட்குறேன், நீ சொல்றியா அனுப்போன்றார். சரி, நம்ம தேவனை நம்ம எவ்வளவு பக்கத்தில் வைத்திருந்தாலும், தேவனை நம்ம எவ்வளவு நேசித்தாலும், தேவனிடத்தில் நம்ம எவ்வளவு கிட்டி சேர்ந்தாலும், தேவன் தேவனே, மனிதன் மனிதனே. ஒரு அருமையான ஊழியர் சொல்வார், காட் இஸ் காட் அண்ட் மேன் இஸ் மேன். தேவன் தேவன், மனிதன் மனிதன். நம்ம என்ன ஆண்டவரை போய் கைப்பிடிக்கிறது, முறுக்கிறது? இந்த மாதிரி போட்டு ஆண்டவரே ராத்திரி பூரா பண்றேன், அழுது ஜெபம் பண்றேன், நீர் கேட்க மாட்டேன்றே. ஆண்டவர் சொல்வார், பிதாவானவர் ஆதி. இந்த வசனத்தை தூக்கிடுங்க பார்ப்போம், எடுத்துட முடியுமா? இயேசு கடைசியில் சொல்லிட்டு போறதுக்கு முன்னால, ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களை வேலைகளும் அழிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பைபிள் ஒரு வசனம் ஒன்று இருக்கு தெரியுமா? நீதிமொழி, தனக்கடாத வேலையில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இருக்கிறான், கடிச்சுவிடும். செல்லப்பிராணி கூட சில நேரத்தில் தப்புன்னு போட்டுரும், அதுக்கு தெரியாது என்னன்னு. அதுக்கு என்ன நம்ம அறிவு அதுக்கு இருக்கு? இல்லை. அப்ப நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம புரியாத சில விஷயங்கள் இருக்குல்ல, ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுத்துடணும்ல, அவர் கையில் அதை விட்டுறணும்ல, அவர் பார்த்துக்கிடணும்னு சொல்லணும்ல, அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும்ல. அவர் பாதத்தில் நம்ம விழுந்து கிடந்த, ஆண்டவரே சரண்டர், ஐ சரண்டர், நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா தானே ஆண்டவர் நம்ம கிருபை செய்வார், கிரியை செய்வார். ஆண்டவர் நினைச்சா அவர் போற டைம் வந்துருச்சு, அவங்கள பார்த்து என்ன சொல்லியிருக்கலாம்? உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் வைப்பேன், நீ இடம் கொண்டு பெருகுவாய். பைபிளில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தத்தை கிழிச்சு 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 கொடுத்துருக்கலாம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஜீசஸ் கிரைஸ்ட் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் உன்னை அதிசயங்களை காண செய்தது போல செய்வேன். நீ பயப்படாதிருப்பாய், நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய், உன் 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 வெக்கம் ரெட்டிப்பான ஒரு நன்மையாய் வரும். ஆண்டவர் கிழிச்சு கொடுத்துருக்கலாம்ல, அவர் தான் மேலே போறாரு, ஏன் கொடுக்கல? அவர் அவங்க கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லாம போகல. நம்முடைய ஆன்மீக ஜீவியத்திலே கர்த்தருக்குள் வளர வளர வேதத்தை கருத்தாய் வாசிக்கும் போது கர்த்தருக்குரிய சில காரியங்கள், உபாகமம் 29:29 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸா, மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். எதை வெளிப்படுத்தி இருக்காரோ அதை பின்பற்று, எது மறைப்பா இருக்கோ விட்டுரு, தோண்டாத, கேள்வி கேட்காத, அடுக்காக உன் வாழ்க்கையை செலவழிக்காத, ராத்திரி பொழுது கத்திட்டு கிடக்காத. ஸ்டாப் இட் என்று சொல்வார். இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பேன். ஏன் சொல்றேன்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு ஆண்டவர் பேசுறார். அவர் எதுக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, டேய் வேண்டாம் விட்டுரு, இது உன் வேலை இல்லடா அப்படின்றாரு. அப்ப இவங்க எல்லாருமே எதுக்காக இயேசுவை பின்பற்றி இருக்கிறாங்க? பதவிக்காக. They were following Jesus for the post, ministerial birth. எனக்கு இராணுவ அமைச்சராக மாற முடியுமா? நான் பொருளாதார ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக முடியுமா? அம்புட்டு ஆசை உனக்கு என்ன? ஆண்டவர் கேட்பாரு. சில சொல்லுவாங்க, எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தாங்க, ஒரு யூஸ்லெஸ் டிபார்ட்மெண்ட், இதுக்கு ஒரு வருஷத்துக்கே இவ்வளோதான் ஒதுக்குன தொகைன்னு ஒருவர் சொன்னார் அன்னைக்கு சட்டசபையில். இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு என்னத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு.
அப்போ இவங்க எல்லாம் ஜீசஸை ஃபாலோ பண்ணதுக்கே ஒரு இன்டீரியர் நோக்கம் இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல வந்து இறங்கி நம்ம மேலே கை வைத்து ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கும் போது, மகனே இதை நினைத்தாய், மகளே இதை நினைத்தாய், நீ இதை தான் எதிர்பார்த்து வந்து சொன்ன மாட்டிடுவோம். ஒத்துக்கிறேன். இப்போ நம்மளை வச்சு நம்ம பேசுவோம், இப்போ இந்த செய்தி வெளியில் போகும். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவரிடத்துல நிறைய பேர் வந்திருக்காங்களே, அப்போ அவ்வளோ திரளான ஜனங்கள் வந்து இயேசு சிலுவையில் மரிக்கும் போது எத்தனை பேர் எங்கன்றார் ஆண்டவர் கேட்குறார். உன் கண்ணை திறந்தேனே, உன் காதுகளை திறந்தேனே, நொண்டி ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தியே, சப்பானியா உன்னை நடக்க வச்சேனே, பிறவி குருடனா இருந்தேனே, உன்னை காண வைத்தேனே, லே சப்பானி நடந்து பண்ணேனே, குஷ்டரோகி கோயிலுக்குள்ளே வர முடியாது, உன்னை எல்லா இடத்துக்குள்ளே வர்றதுக்கு பண்ணேன், இவ்வளோ பண்ணிட்டேன்டா. ஆனால் நான் சிலுவையில் மறிக்கும் போது ஒருத்தன் கூட பக்கத்தில் இல்லை, எங்கே போனேன்னா ஆண்டவர். அப்போ இவங்க வந்ததெல்லாம் எதுக்கு? தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு. தங்க காரியம் வந்தோன்னா வஸ்திரத்தை விட்டு ஓடி போனார்கள்னு சொன்னது போல இருக்கிற 10 வஸ்திரத்தை இன்னொருத்தன் கையில் இருந்து பிடிங்கிட்டு ஓடிட்டாங்க. சரி, நான் கற்பனையோட தான் பேசுகிறேன். அதை இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருக்கும்? இப்போ நான் அந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒருத்தங்க ஒரு தேவைக்காக மாத்திரம் உங்களை சுற்றி வந்து உங்கள் தேவைக்காக மாத்திரம் உங்கள் இடத்துல பழகிட்டு உங்கள் தேவையெல்லாம் சந்தித்த பிறகு உங்களை விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு ஓடனா உங்களுக்கு நீங்கள் விட்டுருவீங்களா? நீங்கள் நான் விட்டுருவேன். நம்ம விட்டுருவோமா? நம்ம என்ன சொல்லுவோம் உள்ளத்தில்? வெளியில் சொல்ல முடியட்டாலும் அட பாவி, அட பாதகத்தா, தலை தெறிக்க ஆடிட்டு எல்லாத்தையும் சோதிச்சுட்டு, ஆனால் நீ விட்டுட்டு ஓடிட்டிய, என்னை விட்டுட்டு சொல்லுவோமா இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்தில் வந்தார். அவர் தேவன், பட் he was a man 100%. இன்னொரு வசனம் இருக்கிறது, தனக்கடாத வேலையில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து. நமக்கடாத வேலைகள் அது அதுக்குள்ள போகக்கூடாது. இப்போ இவங்க வந்ததெல்லாம் அடுத்தது என்னென்னா ஒரு அங்கீகாரம், ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ். ஒரு மினிஸ்டர்னா 10 கார் முன்னால் போகும், கொண்ட வச்ச காரில் போகும். ஆமாம், பிடுக்குன்னு போகும். போலீஸ் ஒதுங்குன்னுவாங்க, காது சீஃப் மினிஸ்டர் காதை திறந்து விடுவாங்க. எனக்கு எத்தனை பேர் அது ஆசை. அந்த மினிஸ்டருக்கு ஆசைப்பட்டவங்க கூட அவர் போகிற காரில் பின்னால் உட்காந்துருக்கிற நான் பார்த்தேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களோ தெரியல. அவங்களுக்கு ஒரு ஆசை, ஆனாலும் நமக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் அந்த காரில் உட்காந்து போகும்போது இந்த எல்லா மக்களும் கூடி நிற்கும்போது அவங்களுக்கு அவர் உட்காந்துருந்தாலும் நம்ம பின்னால் உட்காந்து என்ன ஆசை. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்றுறதுல என்னென்ன, இப்போ ஆண்டவர் அதனால தான் இன்னைக்கு என்னை அறிந்திருக்கிறீர், தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். தாவி சொல்றான், என்னை அறிந்திருக்கிறீர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நிச்சய வழியில் என்னை நடத்தும். கடவுளுடைய பிள்ளைகள் எனக்கு பொறுத்தவரை ஆண்டவரை ஏமாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் சத்தியமாக சொல்கிறேன். இந்த இடத்துல நீ போய் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவரை ஒருத்தரும் கண்ணில் மண் தூவ முடியாது. இந்த செய்தியை நம்ம சொல்லணும், நம்ம சொல்லித்தான் ஆகணும். அதை சொல்கிறதுக்கு முன்பாக நம்முடைய கை குற்றமற்றதாக இருக்கணும். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைத்திருப்பான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மறைச்சு சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்படித்தானே போட்டிருக்கு, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இப்போ இன்றைக்கி நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகாமல் இந்த பாயிண்ட்லேயே இவ்வளோ நேரம் நான் நிற்கிறேன்னா மனதார சத்தியத்தை நான் பேசணும். நான் ஆண்டவர் ஒரு நாள் என்ன கணக்கு கேட்பார், when I made you to stand in the pulpit, what you taught the people? ஜனங்களுக்கு என்ன சொன்ன நீ? அவங்க பேசுன்னு கேட்டு வந்தாங்களே, நீ பேசுனியா? என்னை உணர்த்துன்னு கேட்டு வந்தாங்களே, நீ உணர்த்தினியா? இல்லை. நிறைய கிறிஸ்தவ உலகத்தில் எனக்கு நிறைய இடத்துல அங்கீகாரம் கிடைக்குமா? மூணாவது என்ன தெரியுமா, எனக்குன்னு ஒரு சின்ன சின்ன பொறுப்பு கொடுத்து என்னை உயர்த்த மாட்டாங்களா, எனக்கு உயர்த்த மாட்டாங்களா? இந்த பைபிளை நம்ம கையில் எடுத்துகிட்டு வரும்போது சிலர் ஒரு வேளை சூழ்நிலை மேலே எடுத்துகிட்டு வராமல் இருக்கலாம். ஆனால் அந்த பைபிளை கையில் எடுத்துகிட்டு வந்தால் உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்லும்? சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்தவன், நம்ம தெருவில் பைபிள் எடுத்துகிட்டு போகிறாரு, நம்ம தெரியவே தெரியாதுடா. இது வரைக்கும் என்ன ஒரு பாட்டு சத்தம் வந்திருக்காது, ஒரு அல்லேலியா வந்திருக்காது, ஒரு ஸ்தோத்திரம் வந்திருக்காது. இப்போ இந்த பைபிள்
நம்மளை அவங்க பகைக்கலாம், நம்மளை திட்டலாம். நம்ம பைபிளை கையில் பார்க்கும்போது கிறிஸ்தவன். புரியுதா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படும். சரி, பைபிளை கையில் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உலகத்துக்கு நம்ம யாருடைய பிள்ளைன்றது நமக்கு தெரியும். இப்போ யூனிஃபார்ம் ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்குல்ல, அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு வரும்போது இந்த ஸ்கூல் பிள்ளைன்னு நமக்கு தெரியும். எந்த பஸ்ஸில் ஏறும்போது இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியும். நம்ம இந்த கையில் பைபிளை எடுத்துகிட்டு வரும்போது அநேக சொல்லுவாங்க, இந்த பைபிளை எடுத்துகிட்டு வர கஷ்டமாக இருக்குது சார், அது ரொம்ப பெருசாக இருக்குது சார், ரொம்ப வெயிட்டாக இருக்குது சார். இவ்வளவு வெயிட்டில் நமக்கு கோல்டு கொடுத்தா வேண்டாம்னா சொல்லுவோம். இவ்வளவு இதில் தங்க பிஸ்கட் கொடுக்கட்டுமே, ஐயோ கடவுளே நான் தூக்கிட்டு போகிறேன், வேற யாரும் தூக்கிட்டு போவேனா, நானே தூக்கிட்டு போகலேன் அப்படின்வான். சங்கீதம் 19 என்ன சொல்லியிருக்கு பைபிளை பற்றி? ஒரே வசனம் சொல்லி முடிக்கிறேன். 10. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், பொன்னை காட்டிலும் விரும்பப்படத்தக்கது இந்த வேதம். அது மாத்திரமல்ல, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் இனிப்பா இருக்கு. இந்த வசனம் பேசும்போது நம்ம மனசுக்குள்ள ஆண்டவர் உணர்த்தினா கூட இது என் வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிற ஒரு புத்தகம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. This Bible changes my life, changes my direction, changes my life upside down. It makes me holy as He is holy. Moreover, the place where He has gone, one day He will take me to heaven. கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான இந்த வேதத்தை நான் வாசிக்கணும், நான் நேசிக்கணும், நான் யோசிக்கணும். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் அரசியல் ராஜ்யம் அல்ல. நான் எதுக்கு சொன்னேன்னா, பைபிளை கையில் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்கிறது போல், இப்போ இதே பைபிளை கையில் வச்சுட்டு ஒருத்தர் டாஸ்மாக் கடையில் நிற்க முடியுமா? எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும் லைனில் அப்படின்னு போய் இந்த பைபிளையும் கையில் வச்சுட்டு ஒன்று ஒருத்தன் சொன்ன, நீ யாரு, நீ யாரு, நீ யாரு, நீ 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 ஆரோக்கியம் தானே, அட பாவி இங்கெல்லாம் நிற்கிறேன்னு இது பிடிச்சி கொடுத்துருச்சா? அதுதான் பைபிளை தூக்கிட்டு வர்றதில்லை. ஆண்டவர் விரும்பாத இடத்துல பைபிளோட கையில் அதனால தான் எதுக்குமே தெரியாமல் நைஸாக வந்துட்டு நைஸாக போயிடுறது. ஜீசஸ் கிரைஸ்ட். மைசூருக்கும் பெங்களூருக்கும் ரோடு இருக்குது. அது என்ன ரோடு? நைஸ் ரோடு. அதில் அப்படியே டயரில் பறக்கலாம். அந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக சபைக்கு நைஸாக வந்துட்டு நைஸாக போயிடுறது. போக மாட்டேன், என்னை சந்திக்காத வரைக்கும் நம்ம விட மாட்டேன். ஆண்டோட பிள்ளைகளாகிய நாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போ அது என்னதான் பாஸ்டர்? அது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். லூக்கா 17ஆம் அதிகாரம் அடுத்த பகுதியை பிற பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு. இப்போ இதையே இவ்வளோ தூரம் நான் படிச்சிருக்கிறேன். நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலான்னு நினச்சேன், இல்லை. ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? பரிசேயர் கேட்குறாங்க. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக வராது, ஓப்பனாக வராது சார். அப்படி அர்த்தம் என்ன? அதோ இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது வராது. தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ளே இருக்கிறது? உங்களுக்குள்ளே இருக்கிறது. கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவன் ராஜா இருக்குல்ல, God is among you. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, because of my presence, என் சமூகம் உங்களுக்குள் உங்கள் மத்தியில் இருக்கிறதுனால் அந்த பிரசன்னம் உங்களுக்குள் இருக்கிறது. கைகள் வைத்து மகிமைப்படுத்துவோம். இப்போ இயேசு யார் எனக்குள்ள இருக்கிறாரோ, தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கிறதோ, நான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளை. ஐ அம் a child of God. அப்படி பேர்னால கிடையாது, எனக்குள்ள இயேசு இருக்கணும், அவருடைய சமூகம் இருக்கணும், அவருடைய பிரசனம் எனக்குள்ள இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் அங்கொன்றும் இங்கொன்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவாகிறது. அது உங்களுக்குள். அப்போனா ஆவிக்குரிய ராஜ்யம் அது. அது எக்ஸ்ரேலையோ ஸ்கேனில் பார்க்க முடியாது. நம்முடைய ஆவிக்குள்ள அவர் இருக்கிறார். இன்னைக்கெல்லாம் பாஸ்டர் சொல்லி முடிக்கிறேன். நேற்றோட ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சேன். லூக்கா சுவிசேஷத்தில் தேவனுடைய ராஜ்யம் சொன்னாரே, அது அவருடைய ராஜ்யம், அது அவருடைய ராஜ்யம். சொல்ல போனால் இயேசுவின் ராஜ்யம். கொலோசையர் சொல்லியிருக்கிறது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். கொலோசையர் 1:13 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அன்பின் குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும்போது சொல்லப்பட்ட செய்தி என்ன? முடிக்கிறேன்.
1 அதிகாரத்தில் மரியாள்கிட்ட சொல்லும்போது, நீ கற்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த வசனத்தை எனக்கு எழுதி வைத்தேன். அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். யார் சார் அவர்? ஜீசஸ் தான். கர்த்தராகிய தேவன், கவனிங்க, அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை, நான் சொன்னேன் ஒரு ராஜா சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அடுத்த வசனம், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை அரசாளுவார். He will rule, he will reign. சொல்லிட்டு எவ்வளோ காலம்? 5 வருஷமா, 10 வருஷமா, 11 வருஷமா? இல்லை 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 இல்லை. அவர் ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது, எண்டே கிடையாது சார். ராஜ்யத்துக்கு எண்டே கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் உள்ள சாம்ராஜ்யங்கள் எல்லாமே கொஞ்ச காலம்தான். அசீரிய சாம்ராஜ்யம் கொஞ்ச காலம், அதுக்கு முன்னால் இருந்த ஈஜிப்தியன் கிங்டம் கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் பாபிலோனிய கிங்டம் கொஞ்ச காலம், மேதிய பெர்சிய கொஞ்ச காலம், கிரேக்க சாம்ராஜ்யம் கொஞ்சம், ரோம சாம்ராஜ்யம் கொஞ்ச காலம்தான். இதெல்லாம் சரித்திரத்தில் இவ்வளோ தூரம் வந்தாலும் கூட இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் மாத்திரம்தான் நித்திய நித்தியமா என்றென்றும் இருக்க போகிறது. கைகளை ஒத்து கத்துறோம், ஆண்டவர் அந்த ராஜ்யத்துக்கு என்னை அழைத்திருக்கிறேன், அந்த ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொள்வதற்கு என்னை நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதனால் ஆண்டவர் அந்த கேட்ட கேள்விக்கு பதிலளித்தவளை அனுப்பும்போது, எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் அவங்கள பார்த்து, இது உங்கள் வேலை இல்லைடான்னு சொல்லிட்டு அவங்கள ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கலாம்? திட்டி அனுப்பியிருக்கலாம். அவளை திட்டி அனுப்பலை. என்ன தெரியுமா சொன்னார்? 8ஆம் வசனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு பென்டிகாஸ்டல் சண்டே, பெந்தேகோஸ்தே ஞாயிறு. நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நிறைய பேரை தொட்டிருக்கிறாரு, இப்பவும் தொடுவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும், சொல்லுங்க, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக. என்னுடைய அழைப்பு என்ன தெரியுமா? அவருக்கு சாட்சி. என் உயிரை கொடுத்து கூட, எனக்காக உயிரை கொடுத்த இயேசுவுக்காக என் ஜீவன் போனா கூட, என் வியர்வை சிந்தினா கூட, நான் இயேசுவுக்கு சாட்சியா நான் இருப்பேன். அப்படி கை வைத்து, ஆண்டவரே நான் உமக்கு சாட்சியா இருக்கணும்ப்பா. ஆண்டவர் இப்படி பேசினவங்களை பார்த்து வேற ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவங்கள உலகத்துக்கு அனுப்புகிற டைம் வந்துருச்சுன்னு போது அவர் பிதாவிட்ட போறாரு. அதனால நீங்க உலகமெங்கும் போங்கப்பா. இந்த மாதிரி அரசியல் பதவிக்காகவோ சபையிலே கொடுக்கப்படும் பதவிகள் இது கிடைக்குமான? இன்னைக்கு எத்தனை சர்ச்சஸ்ல சண்டை கமிட்டி மெம்பருக்கு. நிறைய பேர் கமிட்டி மெம்பர் ஆகிறதுக்கே சர்ச்சை விட்டு போய் பல இடத்துல கமிட்டி மெம்பர் ஆவாங்க. ஏன்னா அதில் தேர்தலில் போட்டியிடணுமா, நான் ஒரு மெம்பர் ஆகணுமா, நான் ஒரு பாஸ்டேட் கமிட்டிக்கு வரணுமா, அப்புறம் பாஸ்டேட் கமிட்டி சேர்மனில் கேள்வி கேட்கணுமா? இதுக்கா இயேசு வந்தார்? ஆண்டவர் சொல்ற நாசமா போனார் ஆண்டவர். இது எங்க ஏற்படுத்தின ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல கூட இந்த அசிங்கம் இல்லை. ஜீசஸ் ஜீசஸ் நான் ஒரு கமிட்டி மெம்பர் ஆகணும், நான் ஒரு செக்ரட்டரி அங்கே ஆகணும், நான் ஒரு ட்ரெஷரர் ஆகணும். வாழ்க்கை முழுசு அதுக்கு சண்டை. இங்கேருந்து 100 பேரை ஓட்டுக்கு இழுக்கிறது, இங்கேருந்து 100க்கு ஓட்டு. ஐயோ, ஆண்டவர் சொல்லுமானே, இதுக்காக நான் ரத்த சிந்தல, சாபம் பிடிச்ச அரசியல்ரா, வேண்டாம் உனக்கு என்று சொல்வார் ஆண்டவர். ஜீசஸ் அது நமக்குரியது அல்ல, இது உங்களுக்குரியது அல்ல. கடவுளுடைய ராஜ்யம்னது வேற. நம்முடைய இதயத்தினுடைய சிங்காசனத்தில் அவர் அமர்ந்து அவர் ஆட்சி செய்யணும்னு விரும்புகிறார். நம்முடைய மூக்கணாக்கயிறு அவர் கையில் இருக்கணும்னு விரும்புகிறார். நம்முடைய கயிறு அவர் கையில கொடுத்து, நீர் என்ன நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் இயேசு தேவா, உமக்கு நடத்தும். நான் சொல்ற இந்த வார்த்தைகளை ஒருவேளை கேள்விகள் சந்தேகம் தான் வந்து கேளுங்க. I will give you, I will try to answer you as easy as possible. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். கிறிஸ்தவத்தை பிசாசு தட்டினது அரசியல்ல தான். ஆவிக்குரிய விதத்தில் அவனை தோக்கடிக்க முடியல. அதனால அரசியலை உள்ள விட்டுட்டு அவங்கள கடவுளை விட்டு தூரமா கொண்டு போயிட்டாங்க. நீங்க நினைக்கலாம், தூரமா கொண்டு போனனால என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களா? சாசு அழிச்சிருவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும். ஆனா இயேசு யாரையும் அழிக்க மாட்டார்.
கைகளை வைத்து கத்திர சோதரம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஜீவனுள்ளாலும் உயிருள்ளனாலும் எங்கள் சர்ச்சோ எங்கள் ஊழியமோ இந்த மாதிரி அரசியலுக்கெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஆண்டவர் அவர் எங்களை என்ன சொன்னாலும் நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடப்போம். இதில் யார் தலைவன், இதில் யார் தொண்டன், இதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்கள் வேலையே கிடையாது. எங்கள் வேலை நாங்கள் கர்த்தருக்குள்ளே வளரணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அவர் பாடத்தில் அமர்ந்திருக்கணும். இப்படி கை வைத்து ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. 1 மணி நேரத்துக்கு மேலே உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை பேசியிருக்கிறேன். 1 மணி நேரம் அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிட்டு. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அடைதான் 100 வாரம் பார்க்குறோம். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்க. அது இன்னைக்கு முடிக்க முடியாது, அதனால தான் விட்டுட்டேன். நீ போய் தியானிங்க. ஆண்டவரே, அந்த ராஜ்யத்துக்குள்ளே நான் வரணும்னா நான் செய்ய வேண்டியது இருக்குது. 2 நீர் செஞ்சுட்டீர், கடைசி நான் தான் செய்யணும். எனக்கு கிருபை தர மாட்டீங்களா? ரொம்ப ஆசீர்வாதமான வசனங்களை உங்களுக்காக நான் குறித்து வச்சிருக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன். வர காலங்களை உங்களுக்கு நான் போடிப்பேன். ஆண்டவரே, என்னை போடித்து என்னை வழி நடத்தும். ஆண்டவரே, இப்படி கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, சுவாமி இந்த இடத்துக்குள்ளே நான் வந்தது ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போகணுன்றதுக்கு இல்லை, உங்களுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு, உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறதற்கு, உங்களுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு, உங்களுடைய வார்த்தை என் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு, உங்களுடைய வார்த்தை என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்குவதற்கு. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவே, உங்களுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை தருவதற்கு, உங்களுடைய வார்த்தை என் வாழ்க்கையை பிழைக்க வைப்பதற்கு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபைக்குள்ளாய் அனுப்பி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு ஆண்டவர், ஒவ்வொரு வசனத்தை கொண்டு ஆண்டவரே என்னை ஆத்துமாவிலே உயிர்ப்பிக்க, ஆவியிலே உயிர்ப்பிக்க இந்த வசனங்களை எனக்கு கற்று தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைத்ததற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து எனக்கு போதிக்கிற ஒரு ஊழியரை நீர் எனக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கண்டிப்போடும் அன்புடனும் எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற ஊழியருக்காக நான் உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற வசனத்தை கொண்டு ஆண்டவரே போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல உடைய வசனத்தை கொண்டு எனக்கு போதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்படி நடக்க கிருபை தார். வீட்டில் போய் பாஸ்டர் சொன்னது போல அதை எடுத்து வாசிக்க கிருபை தார். நான் எவ்வளவுக்கு வாசிக்கிறேனோ நான் மறுரூபமாவே ஆண்டவரே, நான் மறுரூபமாவே ஆண்டவரே. கைகளை போய் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு வேற ரூபம் வந்துடும், என் முகம் வேற முகமா மாறிடும். ஆண்டவரே, நான் தேவ சாயலாக நான் மாறுவேன், நான் தேவனோடு கூட இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு வரும். ஆண்டவரே, மோசே உம்முடைய சமூகத்தில் இருந்து கீழே வந்த போது உடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது போல என்னுடைய முகத்தில் உம்முடைய ஒளி, உம்முடைய பிரகாசம் ஆண்டவரே என் மேல உதிக்கும். ஆண்டவரே, நீதியின் சூரியன் என் மேல உதிப்பார். ஆண்டவரே, செட்டுகளுக்கு எனக்கு ஆரோக்கியம் இருக்கு. ஹல்லேலூயா. கைகளை வச்சு ஹல்லேலூயா. கொளுத்த ஜந்துகை போல நான் வளருவேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொல்லுங்க, தேவா என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும். இந்த மாதத்தில் 2வது வாரம் வந்து வார்த்தையை நான் கேட்டு இந்த இடத்தை விட்டு போக போகுது. ஒரு புதிய மனுஷனா நான் போறேன். சொல்லுங்க, புதிய மனுஷனா நான் போறேன். வேறு மனுஷனாய் மாறுவாய் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, என்னை வேறு மனுஷனா மாற்றி அனுப்புறக்கா ஸ்தோத்திரம். என் சஞ்சலம், என் துக்கம் எல்லாம் இந்த நாளில் இந்த நேரத்தில் முடிவடைந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை கூட இருக்கட்டும். எல்லா துதிக்கான மகிமை. அப்பா, நான் அப்பிரயோஜனமான வேலைக்காரன். என் பலவீனத்தின் மத்தியிலும் என்னை நீ கைதூக்கி நிறுத்தி உங்களுடைய வார்த்தையை சொல்ல வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் நான் பேசுவேன்னு கூட நான் நினைக்கல. But Lord, you help me to speak your word. அசுதானவா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உலகமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் நினைக்கும் சதாகால் சகல பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி
உன்மேல் கிருபையாக இருக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. Go in peace. சமாதானத்தோடு